ஹலோ, வணக்கம். இன்றைக்கி சண்டேங்க. போட்டி வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட்லேருந்து. பாருங்க, போட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி. இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த க்ளீன் பண்ணால் இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துடும். ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊறின பிறகு க்ளீன் பண்ணலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை அழாக்கு ஆழாக்கு, ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸு, அரை அழாக்கில் இது நல்லா ஊறணும். இதுவும் ஊறட்டும். நான் அப்புறம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இது சுத்தனில் போட்டு 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். இதை பாருங்கள், நான் வந்து அருவாமனையில் தான் க்ளீன் பண்ணுவேன். கத்தியில் பண்ணுறவங்க பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணி இப்படி சொரனாலே வந்துடும். க்ளீனாக வந்துச்சுக்காங்க. சரிங்களா? இப்போ போட்டி குருமாக்கு தேவையான பொருளுங்க. ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, ஒன்று பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு 1/4 முடி தேங்காய், கொஞ்சம் கசகசா. இப்போது வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்குங்க. போட்டி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சோம்ல, இது பாருங்க, இதை சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையெல்லாம் போட்டுருணும். அப்படியே போட்டுடலாம் டைரெக்டாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இவ்வளோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு, அப்புறம் உப்பு தேவையான அளவு இவ்வளோ போடுங்க. அப்புறம் பத்திரம்னா கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூனே போடுங்க, வாசனை வராது, ஸ்மெல். பெருங்காயத்தூள், வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுடர், இது ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் போட்டால் போதும். போட்டுட்டு கரண்டில் நல்லா கலக்கிடுங்க. தண்ணி வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் வச்சு மூடிடுங்க. மூடிடுங்க. இது ஒரு 4-5 விசில் விடுங்க. நல்லா வேகட்டும். 5 விசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் வெளியில் போட பிறகு ஓப்பன் பண்ணுங்க. இது பாருங்கள், நல்லா வெந்துச்சு போட்டி. உங்களுக்கு 5 விசில் வேகலைன்னா ஒரு போட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு குக்கரும் செட் ஆகாது. அதனால் இன்னொரு வெந்துட்டு, இந்த மாதிரி வெந்துட்டு இருந்தால் போதும். பார்க்கும்போதே தெரியும், வாயிலையும் போட்டு பாருங்கள். இல்லையா இன்னும் 2 விசில் விடுங்க. இப்போ நான் இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கசகசா அரைச்சி வச்சிருந்தேங்க, உங்கள்கிட்ட காமிச்சல, அதை ஊற்றி ஊற்றிட்டு இங்கே பாதி லெமன்,
கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, ஜாதி பத்திரி இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த லெமனை ஊற்றி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த பாதி லெமனை பிரிஞ்சுக்கோங்க. ஒரு லெமன் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்கிட்டங்க. நல்லா கொதித்த உடனே தாளித்து கொட்ட போகிறோம். நம்ம தேங்காய், கசகசா, லெமன்லாம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொச்ச போதுங்க. நல்லா கொச்சிடுச்சு. வாசனையே நல்லா வீடே தூக்கும். இறக்கிடுங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாம். தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பட்டை, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டோம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோங்க. அதையும் உருகி எடுத்துக்கோங்க. தாளித்து போட்டு உடனே கொஞ்சம் தாளித்து போட்ட உடனே மூடினா அந்த வாசம் வெளியே போகாத நல்லா இருக்காங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையும் மேலே போட்டோம். இந்த போட்டி வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வயிற்றுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. சின்ன பசங்க இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.